திருநீலநக்க நாயனார் ஒரு உயர்ந்த பிராமண சிவபக்தர். அவரது வாழ்க்கை முழுவதும் கோபமற்ற பக்தி என்பதே அவரின் மூச்சாகவும் நடைபாதையாகவும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் சிவன் கோவிலுக்குச் சென்று சிவலிங்கத்தை நீராட்டி மலர்களால் அலங்கரித்து மனதை முழுமையாக சிவனிடம் ஒப்படைப்பார். ஒரு நாள் கோவிலின் அமைதியை கலைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண், அவள் மனநிலை சரியில்லாமல் இருந்தாள். அறியாமலோ மனநிலை சீர்குலைந்த நிலையிலோ சிவலிங்கத்தின் மீது துப்பினாள். அந்த நொடி கோவிலில் இருந்த அனைவரின் முகமும் கோபத்தால் சிவந்தது. சிலர் அவளை திட்டினர், சிலர் இவளை தண்டிக்க வேண்டும் என்று கத்தத் தொடங்கினார்கள். ஆனால் திருநீலநக்க நாயனார் மட்டும் பேசவில்லை. அவர் மெதுவாக சிவலிங்கத்தின் அருகில் சென்றார். கண்களை மூடினார். கைகளை கூப்பி இதயத்திலிருந்து எழும் வார்த்தைகளால் மெதுவாகச் சொன்னார், என் சிவனே, இவள் செய்தது குற்றமா என எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு பாவம் வந்துவிடக்கூடாது. என் மனம் ஒரு விஷயத்தையே அஞ்சுகிறது. உனக்கு சிறிதளவும் துன்பம் ஏற்பட்டிருக்கக்கூடாது. அவள் தவறு செய்திருந்தாலும் அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவளை மன்னித்து விடு சிவனே என கூறினார். அந்த வார்த்தைகளில் கோபமில்லை, அதிகாரமில்லை, தண்டனைக்கான எண்ணமில்லை, கருணை மட்டும் இருந்தது. அந்த நொடியிலேயே சிவலிங்கம் ஒளியுடன் உடைந்தது. அந்த ஒளிக்குள் சிவபெருமான் நேரில் தோன்றினார். சிவன் நாயனாரை நோக்கி புன்னகையுடன் சொன்னார், கோபத்தை அடக்கியவன் பெரியவன், கருணையை வாழ்ந்தவன் உயர்ந்தவன், பக்தியை வாழ்க்கையாக்கியவன் என்னையே அடைந்தவன். அந்த காட்சியை பார்த்த அனைவரும் தலைவணங்கி நின்றனர். திருநீலநக்க நாயனார் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியுடன் வாழ்வது சிரமம் என்றாலும் கருணையை விட்டுக் கொடுக்காமல், பக்தியை சுமையாக்காமல் அதை வாழ்க்கையாகவே வாழ்ந்தார்.